ஒரு காரியத்தை செய்யும் போது இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செய்வதால் ஏதாவது பாதகம் எனக்கு ஏற்பட்டு விட்டால், இதன் மூலமாக நான் எதிர்பார்த்தது சுத்தமாக நடக்காவிட்டால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பெரிய குழப்பம் நிறைய மக்களுக்கு இருக்கும் சகோதரர்களே. ஒரு காரியத்தை செய்யும் போது, அதிலும் முக்கியமான காரியங்கள், திருமணம் அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் அல்லது பொருளாதார ரீதியில ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்பது அல்லது இந்த வீடு வாசல் சொத்து சுகங்களை வாங்குவதில் இதை வாங்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பம் எல்லா மக்களுக்கும் இருக்கும் சகோதரர்களே. அந்த குழப்பத்திற்கு அருமருந்தாக இறைவனால் தரப்பட்ட வரம் புனிதமான அற்புதமான ஒரு ஆயத். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என் ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவான். இது யார் சொன்ன வார்த்தை தெரியுமா? நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை. அவங்க மூலமா நிறைய சமூகம் பயன்பெற்று இருக்குது. குர்ஆனில் வரக்கூடிய சில அற்புதமான துஆக்களுக்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் மூசா தான். நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க மேல ரொம்ப பிரியம் இறைவனுக்கு. அல்லாஹ் அந்த பிரியத்தை உங்களுக்கு எனக்கு தரட்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது இறைவன் கொண்ட அந்த அன்பு அலாதியானது. ஏன் காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய நெஞ்சுரம், ஈமான், நம்பிக்கை, அல்லாஹ்வின் மீது உள்ள அந்த தவக்குலில் அசைக்க முடியாத நம்பிக்கை. அநீதிகளின் பிசாசு, அநீதக்கார பிசாசு ஃபிரௌன், அவனும் அவனுடைய கூட்டமும் ஹஜ்ரத் மூசாவை கொல்வதற்காக, நவுதுபில்லாஹ், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழிப்பதற்காக, அவர்களை பின்பற்றிய பனி இஸ்ரவேலர்களை ஒழித்து கட்டுவதற்காக பெரும் படையெடுத்து வரக்கூடிய நேரத்தில், துரத்தப்படக்கூடிய நேரத்தில், உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகின்ற அந்த நேரத்தில் கடல் குறுக்கிடுகிறது. என்ன செய்வார்கள் ஹஜ்ரத் மூசா? பின்னாடி அநியாயக்கார ஷைத்தான் திரட்டி கொண்டிருக்கிறான், முன்னாடி கடல். விளிம்பு நிலை மனிதர்களாக அந்த மக்கள் ஹஜ்ரத் மூசாவோடு நின்று கொண்டிருந்தனர். அப்போது சில பேர் இந்த பேருக்கு இஸ்லாத்துக்குள்ள இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி நபர்கள்ல ஒரு சில பேர் என்ன பண்ணான்னா, மூசா பின்னாடி அவன் துரத்துகிறான், எப்போது எங்களை அவன் தொடுவான் என்று தெரியாது, முன்னாடி கடல், கடல்ல போய் சென்று எல்லாரும் செத்துறவா, என்ன செய்ய போகிறீர், உன்னை பின்பற்றி தானே நாங்கள் வந்தோம், எங்களை எப்படி காப்பாற்ற போகிறீர், பரிதவிப்போடு அந்த நபர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உள்ளம், இறை நம்பிக்கை கொண்ட அந்த இல்லம் என்ன சொல்லிச்சு தெரியுமா? அல்லாஹ் அக்பர். அதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தெய்வ வாக்காக பதிவு செய்கிறான். தன்னுடைய குர்ஆன் ஷரீஃபிலே அவங்களுடைய சொன்ன வார்த்தையை பதிவு செய்கிறான். இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான், இன்ஷா அல்லாஹ் வழிகாட்டுவான், ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னா. அப்புறமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைத்தடியை வச்சு கடலை அடின்னு சொல்லி சொன்னா, கடலை அடிச்சாங்க. 7 பாதையாக பிரிந்தது. அந்த பாதையின் வழியாக ஹஜ்ரத் மூசாவும் அவரை பின்பற்றியவர்களும் சென்றனர். பின்னாடி அந்த பாதை வழியாகவே சென்று அவர்களை அழிக்க நினைத்த அந்த அநீதக்கார ஷைத்தான் மூழ்கடிக்கப்பட்டான் என்பது குர்ஆன் கூறக்கூடிய அற்புத வரலாறு. அப்ப இந்த ஆயத்தை நாம எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, குழப்பங்கள், டென்ஷன், செய்யவா வேண்டாமா, செய்தால் எனக்கு ஏதாவது பாதகம் வந்தால் என்ன செய்வேன், எனக்கு பாதகம் வந்து விடுமோ என்ற பயம், அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தந்த ஔடதம் தான் இந்த வார்த்தை. ஓதுங்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். சொல்லுங்கள், எழுதுங்கள், மனனமிடுங்கள். இந்த ஆயத்தை தொடர்படியாக வேண்டும் மட்டும் ஓதிக்கொண்டே இருங்கள். தினசரி 2 ரக்காத் இஸ்திகாராவை தொழுங்க. தொழுது அல்லாஹ்விடத்துல இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் ரப்பு இருக்கிறான், அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான், நேர்வழி காட்டுவான், நேர்வழி காட்டுவான், நேர்வழி காட்டுவான். நீ சொல்ல 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 வெளிச்சம் தெரிந்து விடும், ஒளி பிறந்து விடும். நீ செய்யவா வேண்டாமா என்ற அந்த ஒரு தீர்வை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், உன்னுடைய இஹ்லாஸ் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்து விடுவான். சும்மா இந்த இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன் சொல்லி வெறுமனே ஏட்டு சுரக்கா மாதிரி ஓதக்கூடாது. உளப்பூர்வமாக உயிரின் ஆழத்திலிருந்து வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சம்பவம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த இறை நம்பிக்கை, அந்த காட்சிகள் மனக்கண் முன்னால் வந்து, ரப்பே பின்னாடி வரக்கூடிய குழப்பங்கள், பின்னாடி பெரும் ஆபத்துக்கள் வருமா என்று எனக்கு தெரியாது, நீயே எனக்கு வழிகாட்டி அப்படின்ற மாதிரி ஓதணும். இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க, அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், என்னோடு இருக்கிறான், நம்மோடு இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் காரியங்களுக்கு போதுமானவன். அல்லாஹ் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பானாக, என்னுடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பானாக, உங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவானாக, எங்களுடைய ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவானாக. குழப்பம் சூழக்கூடிய அந்நேரம் வெளிச்சம் தந்து அல்லாஹ் வழிகாட்டுவானாக. ஒளியை கண்ட நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் மகத்தான கூலியை உங்களுக்கு தரட்டும். இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள், ஆதரவை தாருங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய அன்பர்களுக்கு இந்த சேனலை பற்றி எடுத்து எம்புங்கள். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.